அன்பு மாணவர்களே வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் பார்த்தோம். அதோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து பார்த்துருவோம். ஞாபகம் இருக்குங்களா? எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் அது வரைக்கும் பார்த்தோமா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டபிட்டம். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேயர் பிரசன்ட் இன்சைட் த மெச்சூர் ஆந்தர். பார்த்தலாமா? டபிட்டம். Tapetum, it is the innermost layer of the anther. Tapetum is the innermost. Tapetum is the innermost layer of the anther. Then point number 2, the tapetum fully matured. The எப்ப tapetum layer வந்து எப்ப fully mature ஆகும்? It at tetrad stage. என்ன ஸ்டேஜ்? டெட்ரட் ஸ்டேஜ். அப்போ the tapetum ஃபுல்லா டெவலப் ஆகுற கண்டிஷன் எது? டெட்ரட் ஸ்டேஜ். டெட்ரட் ஸ்டேஜ்னா என்ன? இங்க பாருங்க, ஸ்போரோஜீனஸ் செல். இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் இருக்கும். இந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா become converted into MMC. MMC னா மைக்ரோஸ்போர் மதர் செல்லா மாறும். அப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல்லா மாறுறது என்ன மாறும் அப்படின்னா become converted into pollen டெட்ரடா மாறும். இப்போ அந்த ஸ்போரோஜீனஸ் செல் வந்து எம்எம்சி செல்லா மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மைட்டாசிஸ் நடக்கும். அதே மாதிரி எம்எம்சி மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து போலன் டெட்ரடா மாறும்போது மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ் நடக்கும்ல, ஏன்னா ஸ்போரோஜீனஸ் செல் 2n, மைக்ரோஸ்போர் மதர் செல் 2n, அதே போலன் டெட்ரட் வந்து 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ் சேர்ந்ததா இருக்கும். ஸோ இது மாதிரி மாறும்போது இந்த போலன் டெட்ரட் ஸ்டேஜ் வர்றப்ப தான் இது வந்து ஃபுல்லி டெவலப் ஆகும். யார் ஃபுல்லி டெவலப் ஆவா? டபிட்டம் வந்து ஃபுல்லி டெவலப் ஆகும். அதே மாதிரி இந்த டபிட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டூயல் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆர்ஜின் இது? டூயல். It is a dual origin. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட் முக்கியம். சோ இந்த பாயிண்ட் முக்கியம். fully developed at tetrad stage என்ன ஆர்ஜின்? dual origin. அப்ப dual origin இது உருவாகிறதுக்கு ஏதோ ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. யார் உருவாகிறதுக்கு? டபிட்டம் உருவாகிறதுக்கு ஏதோ ரெண்டு ஏரியா வந்து ஹெல்ப் பண்ண போகுது. நோட் பண்ணீங்க. one is a parietal cells. One is a parietal cells, another one is a connective cells. அப்போ tapetum டெவலப் ஆகுது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா parietal cells அப்படின்னா செல் வால். அவுட்டர் சைடுல உள்ள செல் வாலும் tapetum உருவாக ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இன்னர் சைடுல உள்ள கனெக்டிவும் என்ன பண்ணுது அப்படின்னா யார் உருவாக ஹெல்ப் பண்ணுது? டபிட்டம் உருவாக ஹெல்ப் பண்ணுது. அப்ப டபிட்டம் உருவாகிறதுக்கு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஒன்னு parietal cells, ரெண்டாவது connective cells. So it is called dual origin. அப்போ அந்த டபிட்டத்துக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன சார்? இதுவும் ஒண்ணா இருக்கு. The important function of the tapetum to give the nourishment. அப்படினா நியூட்ரிஷன் அப்படின்னு அர்த்தம். nourishment. யாருக்கு nourishment? இந்த pollen grains டெவலப் ஆகிறதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. நரிஷ்மெண்ட் அப்படின்னா நியூட்ரிஷன் கொடுக்குது. அப்போ அந்த டபிட்டம் செல்ஸ்ல நியூக்ளியஸோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கலாமா? அடுத்து நம்ம தான் பார்க்கிறோம் நியூக்ளியஸ். டபிட்டத்துல நியூக்ளியஸ் வந்து என்னென்ன கண்டிஷன்ல இருக்கலாம் அப்படின்னா சிங்கிளா இருக்கலாம். அப்ப டபிட்டத்துல நியூக்ளியஸ் எப்படி இருக்கலாம்? சிங்கிளா இருக்கலாம், இல்லனா மோர் தென் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கலாம், ஆர் மெனி பாலிப்ளாய்டிக் கண்டிஷன்ல இருக்க முடியும். அப்போ நியூக்ளியஸ் வந்து டபிட்டத்துல இருக்கிற நேச்சர்ல இருக்கு, சிங்கிளா இருக்கு, ஆர் மோர் தென் ஒன்று இருக்கு, ஆர் பாலிப்ளாய்டிக் கண்டிஷன். இது மாதிரி வந்து நியூக்ளியஸ் இருக்க முடியும். தென்
இந்த டப்பிட்டம் வேற என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ டப்பிட்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வால் மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? வால் மெட்டீரியல்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். வாட் ஆர் த வால் மெட்டீரியல்ஸ்? அப்போ இந்த இடத்துல வால் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது போலன் கிரெயின்ஸுக்கு மேல வரக்கூடிய போலன் கிரெயின்ஸுக்கு மேல படிஞ்சிருக்கக்கூடிய வால் மெட்டீரியல்ஸ். ஸோ வாட் ஆர் த வால் மெட்டீரியல்ஸ்? நோட் பண்ணீங்க, எக்ஸாமுக்கு தேவை. தட் இஸ் கால்டு ஸ்போரோபோலனின். ஸ்போரோபோலனின், pollen kit, pollen kit, trifine and proteins. So இது மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னா டப்பிட்டம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. யாரா ப்ரொடியூஸ் பண்ணுது? ஸ்போரோ போலனின், pollen kit, trifine and proteins. சார் இந்த புரோட்டீன் எதுக்காக சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் டு கண்ட்ரோல். இந்த புரோட்டீனுக்கு ரெண்டு வேலை இருக்குது. புரோட்டீனுக்கு எத்தனை வேலை இருக்கு? புரோட்டீன் have two different function to control incompatibility. To control incompatibility. Incompatibility னா ஒவ்வாமை. வேற ஏதோ ஒரு தாவரத்துல இருந்து வேற ஏதோ ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து வேற ஏதோ ஒரு பிளான்ட்ல போய் விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து அங்க ஜெர்மினேஷன் நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காம என்ன பண்ணிக்கும்? ஸ்டாப் பண்ணிக்கும். அந்த இன்கம்பேட்டிபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது வந்து பண்ணுது. அதே மாதிரி ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபெர்டைலா இருக்கா ஸ்டெரைலா இருக்குங்கிறது அப்படிங்கிறது யார் தான் டிட்டர்மைன் பண்றா? அந்த புரோட்டீன்ஸ். Sterile nature or fertile nature. அப்போ pollen grains ஓட sterile nature, sterile condition or fertile condition determine பண்றது யாரா இருக்குன்னா இந்த புரோட்டீனா இருக்கு. அப்ப என்ன சொன்னேன்? டப்பிட்டம் வந்து வால் மெட்டீரியலை செக்ரீட் பண்ணுது. யார் வால் மெட்டீரியல்? ஸ்போரோபோலனின், pollen kit, trifine and proteins. இந்த புரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா to control the incompatibility. இன்கம்பேட்டிபிலிட்டினா ஒவ்வாமை. எந்த தாவரத்தோட சேருமோ அங்க போனா மட்டும் தான் ஜெர்மினேஷன் நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், வேற எந்த தாவரமும் நடக்காது. அதே மாதிரி ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து வளமானதா இருக்கா வளமற்றதா இருக்கா ஸ்டெரைலா இருக்கா ஃபெர்டைலா இருக்கா அப்படிங்கறது தீர்மானிக்கிறது யாரா இருக்குன்னா புரோட்டீன்ஸ். தட் புரோட்டீன் செக்ரீட்டட் பை டப்பிட்டம். இது எல்லாத்தையும் யார் வந்து செக்ரீட் பண்றா? டப்பிட்டம் வந்து செக்ரீட் பண்றதா இருக்கு. then we move on. இந்த டப்பிட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா based upon their behavior, அதனோட behavior வச்சு டப்பிட்டத்தை நம்ம வந்து என்ன பண்றோம்? ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். சோ அத நம்ம பார்க்கலாம். based on their behavior tappitums are two types. One is a secretory tapetum. Another one is a invasive. Invasive tapetum. Secretory tapetum, another one is a invasive tapetum. இந்த டப்பிட்டத்துக்கு நிறைய பேர் இருக்கு. The secretory tapetum is otherwise known as glandular tapetum. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு cellular tapetum. அதே மாதிரி இன்னொரு நேம் இருக்கு. That name is parietal tapetum. அப்போ மொத்தமா எத்தனை பேர் இருக்கு செக்ரட்டரி டப்பிட்டுக்கு? செக்ரட்டரி டப்பிட்டம் அகைன் கால்டு வேற மாதிரி கிளாண்டுலர் டப்பிட்டம் சொல்லலாம், செல்லுலார் டப்பிட்டம் சொல்லலாம், பரைட்டல் டப்பிட்டம் அப்படிங்கிற இதுக்கான வெவ்வேறு பெயர்கள் வந்து இருக்கு செய்யுது. அதே மாதிரி the invasive tapetum is otherwise known as periplasmodial tapetum. periplasmodial tapetum. அப்போ இந்த ரெண்டு டப்பிட்டத்துக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கேன். that tapetum, எந்த tapetum? secretory tapetum to maintain argination, அது உருவான விதத்தை வந்து அப்படியே காப்பாத்திக்கும். to maintain argination
cell contain clear cell wall. Clear cell wall. இப்படி மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு செக்ரேட்டரி டபிட்டம். அதே இன்வாசிவ் டபிட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா the invasive tapetum lose their cell wall. தன்னோட செல் வாலை வந்து என்ன பண்ணிடும்னா லூஸ் ஆயிடும் இழந்து போயிடும், அழிஞ்சிடும், டிஸ்இன்டெகிரேட். அப்ப செல் வால் அழிஞ்சு போனதுனால protoplasm plus nucleus. இந்த புரோட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்து ஒரு மாஸ் கிடைக்கும். அந்த மாஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா that is called periplasmodium condition. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அப்போ இன்வாசிவ்க்கும் செக்ரேட்டரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செக்ரேட்டரி டபிட்டம் டு மெயின்டைன் த ஆரிஜினேஷன், எப்படி உருவானுச்சோ அதை வந்து காப்பாத்திக்கும். அதுக்கு செல்வால்லாம் கிளியரா இருக்கும். அப்ப செல்வால்லாம் கிளியரா இருக்கிறதுனால இது பார்க்கிறதுக்கு அது ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். செல்வாலோட அழகா குரூப் ஆஃப் செல்ஸ் வந்துருக்கும். ஆனா இன்வாசிவ்ல வந்து பார்த்தோம்னா அந்த செல்வால் என்ன பண்ணும், டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும், லாஸ் ஆயிடும். அப்படி ஆனதுனால புரோட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்து ஒரு மாதிரி கொலாய்டல் சப்ஸ்டன்ஸா இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் தான் என்ன பேரு பெரிபிளாஸ்மோடியல் கண்டிஷன் ஆர் பெரிபிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே காமன் ஃபங்க்ஷன் தான் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டு நரிஷ்மெண்ட். அதான் வந்து இவங்களோட ஃபங்க்ஷனா இருக்கு. Nourishment is a common function for both secretory tapetum as well as invasive tapetum. இதான் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. ஃபங்க்ஷன் ரெண்டு டபிட்டத்துக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, காமன் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் அப்படின்னு உங்க புக்ல ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் பத்தி சொல்லிட்டேன் உங்களுக்கு. டபிட்டம் என்னவா இருக்கு, இன்னர் மோஸ்ட் லேயரா இருக்கு. அது டெட்டட் ஸ்டேஜ்ல ஃபுல்லா டெவலப் ஆகும். இட் இஸ் a dual origin. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, dual origin. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கலாம், இல்ல மோர் தென் ஒரு நியூக்ளியஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கலாம். பாலிப்ளாய்டிக் கண்டிஷன். அப்புறம் வால் மெட்டீரியல் ஸ்போரோபோலனின், போலன் கீட், ட்ரைஃபைன் அண்ட் சம் ஆஃப் த புரோட்டீன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. புரோட்டீனுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், தட் ஃபங்க்ஷன் இஸ் டு மெயின்டைன் த கண்ட்ரோல் த இன்கம்பேட்டபிலிட்டி. ஒன்னோட ஒன்று ஒவ்வா தன்மையை வந்து கண்ட்ரோல் பண்றதா இருக்கு. அப்புறம் ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபெர்டைலா இருக்கா ஸ்டெரைலா இருக்குங்கிறத கண்ட்ரோல் பண்றது கூட அந்த புரோட்டீனோட கையில இருக்கு. Then based upon their behavior, the tapetums are divided into two types. One is a secretory tapetum, another one is a invasive tapetum. The secretory tapetum என்ன பேர் இருக்கு, cellular tapetum, glandular tapetum, parietal tapetum அப்படின்னு இன்னொரு மூணு பேர் இருக்கு. invasive tapetumக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா periplasmodial tapetum. இந்த ரெண்டு டபிட்டத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, செக்ரட்டரி டபிட்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட செல் நேச்சரை எப்படி உருவாகும் போது எப்படி செல் மாதிரி இருந்துச்சு, செல்வாலோட இருந்துச்சோ அதை மெயின்டைன் பண்ணிட்டே வரும். இதுக்கு என்ன வேலை அப்படின்னா நியூட்ரிஷன் கொடுக்கறதா. ஆனா இன்வாசிவ்ல என்ன நடந்துரும் அப்படின்னா செல்வால் எல்லாம் டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும், இல்ல லாஸ் ஆயிடும். இப்படி லாஸ் ஆகுறதுனால அங்க உள்ள சைட்டோபிளாசம் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்துரும். அதோட நியூக்ளியஸ் எல்லாம் அப்படி சேர்ந்து வரதுனால அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்றோம், பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த டபிட்டத்துக்கு என்ன பேரு, பெரிபிளாஸ்மோடியல் டபிட்டம் அப்படின்னு சொல்றோம். both tapetum is secretory tapetum or invasive tapetum. that common function is to give the nutrition அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குற ஹெட்டிங் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம்ங்கிறப்போ ஃபங்க்ஷனோட டபிட்டத்தோட மெயின் ஃபங்க்ஷனே டு கிவ் த நியூட்ரிஷன், that is the first point. Nutrition to the development of pollen grains. வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்போரோஜினஸ் செல் become converted into microspore mother cell. The microspore mother cell become converted into pollen retard. The pollen retard become converted into pollen grains. It is a long process. That maturation they need more energy. That energy supplied by tapetum. It is the innermost layer. Then point number 2, obese body. The obese body present in produced by tapetum. obese body கூட யார் தான் உற்பத்தி பண்றா, tapetum தான் உற்பத்தி பண்ணுது. இந்த obese body என்ன பண்ணும் அப்படின்னா sporopollenin அப்படின ஒரு காம்பவுண்ட் வந்து கிரியேட் பண்ணும். that compound help for the wall formation of pollen grains. That is the point number 2. Then point number 3 we move on pollen kits. Pollen kit also one kind of material. That material also secreted by tapetum.
that material move from tapetum to wall of the pollen grains. Pollen grains wall க்கு என்ன பண்ணுது tapetum இருந்து மூவ் ஆகி போய் to give some extra strength. Then the last one is a rejection reaction. Sometimes the pollen grains spread out from one species to other species if unrelated stigmas to reach the pollen grains. தேவையில்லாத ஸ்டிக்மால போய் இந்த pollen grains ரீச் ஆயிடுச்சு அட்டாச் ஆயிடுச்சு அப்படினா அங்க வந்து ஜெர்மினேட் ஆகணும்னு தேவையில்ல. அந்த ஜெர்மினேட்டிங் ஃபங்க்ஷனை வந்து புரோட்டீன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணும். That function is called a rejection reaction. The rejection reaction regulated by what? Proteins. Proteins are to control the rejection reaction. இப்போ நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படினா மெச்சூர் ஆந்தர்ல மூணு முக்கியமான பார்ட் ஞாபகம் இருக்கா? இந்த ஏரியாவோட பிகினிங்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மெச்சூர் ஆந்தர்ல மூணு முக்கியமான பார்ட் இருக்கு. ஒன் இஸ் a wall, ஆந்தர் வால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆந்தர் வால் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன பார்த்துட்டு வந்தோம்? எபிடெர்மிஸ் பார்த்தோம், எண்டோடெர்மிஸ் பார்த்தோம், மிடில் லேயர்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்? டபிட்டம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் டபிட்டத்தை எல்லாமே டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம். அப்போ ரெண்டாவது பார்ட் என்னது? கனெக்டிவ். மூணாவது பார்ட் என்னது? போலன் கேவிட்டி. அதை மட்டும் இப்ப பார்த்தோம்னா இந்த ஏரியா வந்து முடிவு போகுது. இப்ப பார்க்குற நம்ம செகண்ட் ஏரியா வந்து கனெக்டிவ். கனெக்டிவ் அப்படின்னா இணைப்பு திசு. இந்த கனெக்டிவ் யாரை இணைக்கும்? லோப்ஸ். டூ லோப்ஸையும் ஆர் ஃபோர் தீக்காவை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த டிஷ்யூக்கு தான் என்ன பேரு? கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ என்ன நேச்சர்ல இருக்கும் அப்படின்னா இட் இஸ் a sterile nature. ஸ்டெரைல் நேச்சர்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியாது? do not involve the reproduction. reproduction இன்வால்வ் ஆக முடியாத ஒரு டிஷ்யூக்கு தான் பேர் என்ன? கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ யாரை ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஜாயின் த யாரை ஜாயின் பண்ணுது? லோப்ஸ். ஜாயின் த லோப்ஸ். லோப்ஸை வந்து ஜாயின் பண்றதா இருக்கு. இதுக்கு வேற எந்த ஒரு ஃபங்க்ஷன் இல்ல. தென் the last one போறோம் anther cavity. anther cavity. இப்போ anther cavityங்கிறப்போ ஒரு லோப்ல எத்தனை தீக்கா இருக்கும்? ரெண்டு தீக்கா இருக்குன்னு பார்த்தோம். அந்த தீக்கால உள்ள கேப்புக்கு தான் என்ன பேரு? anther cavity. இந்த anther cavityல இருந்து என்ன டெவலப்மென்ட் இருக்கும் அப்படின்னா pollen development. போலன் டெவலப்மென்ட் இருக்கும். அப்ப போலன் டெவலப்மென்ட் திருப்பி அதே பழைய கதை தான். ஸ்போரோஜினஸ் செல் என்னவா மாறும்? ஸ்போரோஜினஸ் செல் என்னவா மாறும்? மைக்ரோஸ்போர் மதர் செல்லா மாறும். மைக்ரோஸ்போர் மதர் செல் என்னவா மாறும்? போலன் ரெட்டடா மாறும். போலன் ரெட்டட் என்னவா மாறும்? போலன் கிரெயின்ஸா மாறும். அந்த ப்ராசஸ்லாம் நடக்கக்கூடிய இடம் தான் என்னது? ஆந்தர் கேவிட்டி. இந்த ஆந்தர் கேவிட்டில ஃபைனலா என்ன கிடைக்கும் அப்படின்னா போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ். இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு மெச்சூர் ஆயிடுச்சு. அப்ப மெச்சூரான போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணணும்? லிபரேட் ஆகணும் இல்லையா? இப்போ நம்ம ஹெட்டிங் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். அப்ப கட்டாயமா இதுக்கு என்ன வரையணும்? நம்ம டயக்ராம் வந்து வரையணும். இப்போ நான் உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சு காமிக்கிறேன். It is a diagram of TS of mature anther. It is a diagram of TS of mature anther. இப்போ நம்ம பார்த்த எல்லா பார்ட்ஸுமே டயக்ராம்ல இருக்கு பாருங்க. The first one is the epidermis. It is a single layer. That function பத்தி நம்ம டீடைலா பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பாருங்க ஒரு லேயர் இருக்கு. அதுல ஸ்மால் டாட்ஸ் வச்சிருக்கோம் பாருங்க. That layer is endothecium. எண்டோதீசியத்தை பத்தி பார்த்தோம். எந்த பிளான்ட்ஸ்ல இருக்கும் இருக்காது, அதோட ரோல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். தென் அதுக்கப்புறம் இடையில ஒரு ரெண்டு லேயர் இருக்கு பாத்தீங்களா? That is called middle layer. The middle layer is just sterile cells. It is a very short lived. இத பத்தி நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னர் சைடுல the innermost layer is called what? Tapetum. It is a specialized layer. That layer to give the nourishment for the developing pollen grains. அப்போ once upon a time the cavity குள்ள உள்ள செல்ஸ் நம்ம என்ன சொல்லிருப்போம் அப்படினா ஸ்போரோஜினஸ் செல்ஸ் னு சொல்லிருப்போம். அந்த டெவலப்மென்ட் நான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன். இப்போ அந்த ஃபைனல் டெவலப்மென்ட்ல pollen threaded become modified into pollen grains. That process is microsporogenesis. அந்த process மூலமா இது உருவாயிருக்கு. Then the centerல பாருங்க இது ஒரு லோப். The same structure present here also. எல்லா இடத்துலயும் அதே மாதிரி இருக்கதா நீங்க இமேஜின் பண்ணிக்கிடணும். இப்போ pollen grains இருக்குது. இப்போ நாலு லோபையும் கனெக்ட் பண்ணக்கூடியது 4 thecas 1 2 3 4 thecas as well as 2 lobes. அதை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த டிஷ்யூக்கு என்ன பேரு? கனெக்டிவ் பேரு. அப்புறம் இந்த ரெண்டு லோப் இருக்கு இல்லையா? அந்த லோபுக்கு இடையில that means இங்க ஒரு கேப் இருக்கு, கேவிட்டி இருக்கு, இங்க ஒரு கேவிட்டி இருக்கு. அந்த ரெண்டு கேவிட்டிக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு thick cells இருக்கு. That cell is called stomium. That is very important.
that cell is called in between the anther present the stomium. The stomium is a hygroscopic nature. Hygroscopic nature அப்படினா அது என்ன பண்ணும், தண்ணியை உறிஞ்சிட்டு என்ன பண்ணும், பிரேக் ஆகும் போது இங்க உள்ள pollen grains என்ன பண்ணும் அப்படினா liberated out through the air or anywhere anyway ஏதோ ஒரு வழியில என்ன பண்ணும், pollen grains வந்து to liberate the atmosphere, to reach the atmosphere as well as reach to the another plant. Now start the pollination. So pollination வந்து என்ன பண்ணிரும், start ஆயிடும். That is the overall view of TS of anther. Next classல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா what is pollen grains. Pollen grains னா என்ன, what are the layers, what are the nature of structure and development. இத பத்தி நம்ம next வீடியோல பார்க்கலாம். Thank you.